ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கூட பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், சார் அம்மா தாயே சோறு போடணுன்னா. அந்த அம்மா வெளியில் வந்தது. ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிற, எங்கன்னா வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல, சார் அம்மா பார்க்குறதுக்கு நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன், இதை இருக்குதுங்கள உன் வீட்டில், இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற, வடிச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா. அந்த அம்மா கண்ணீர் விடுது. எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா. சார் பிச்சைக்காக வந்து தம்பி ஆயிட்டான். இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ உனக்கு பசியாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்தது சார்? அவன் அன்பான வார்த்தை தான் சார். அறிவு மூளையை சார்ந்தது, அன்பு இதயத்தை சார்ந்தது. இதயம் சார்ந்து பேசுமையா, இதயம் சார்ந்து பேசுவோம், இனிமைகளை உருவாக்குவோம். வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார். வசந்தமாக பேசாமல் போனதுனால தான் சார் பிரச்சனையை. ஒரு நாள் கரண்ட்டே நின்று போச்சு சார், நெட்டு ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை, செல்லு ஒர்க் ஆகலை. அந்த அம்மா சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கிட்ட, அப்போ நீ என்ன தாண்டி பண்ண, எப்படி தான் பொழுது போச்சு? இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்துன்னு பேசியிருந்தேன், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாண்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சின்னா, பேசுறதுனால தானே அந்த புரிதல் வருது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? பெரியவங்க எவ்வளோ பாடுபட்டு நம்மள கொடுத்துருக்காங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது நாடே. தாயும் தந்தை எப்படி இருந்தான், மகிழ்ந்தான், குலாவினான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசலாம் சார். அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்ந்தான். இப்போ எல்லாம் வந்து உக்காந்துக்குன்னு நமக்கு இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துங்குது. இந்த உள்ளங்கையில் ஒரு உலகம் வந்து உக்காந்துன்னு நம்மளை ஒரு உழுக்குது பாரு. இதை விட மோசம் உலகத்திலே கிடையாது. இப்போ இருந்தாலும் அது அவசியமானதாகவும் இருக்குது. பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரசிங்கன்றேன். அன்றைக்கி ஜட்ஜையாவே என்னம்மா ரசித்தார் தெரியுமா ஒரு கோர்ட் பிரச்சனையை? ஆடு திருடிட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் சார். அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுதினார், போதிய சாட்சிகள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன்னு எழுதினார். அவன் குற்றவாளி கூண்டில் நின்றுங்கன்னே சொன்னான், நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாம் சாட்சியை தேடுறோம், அவன் மனசாட்சியோடு இருக்கிறான். நேரங்களில் தவறுகள் நம்மகிட்டே இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறேன் சார், ஒரு பொடி பையன் வெளியில் வரான், யார் வேணும்னா, அப்பா எங்கடா? அண்ணா வேலைக்கு போய்க்கிறாரு, அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்குது, அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். கோவம் வந்துடுது, நீ எங்கேயா போகிறதானே? என்ன இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, அப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த பிள்ளை என்ன நாகரிகமாக சொல்கிறான் சார். அவன் மேலே கோவப்படலாமா சார்? நான் நிறைய குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது சார். 2019 நாங்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தோம். லிட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழர்களை ஒன்றாக்கி அங்கே இருக்கிற அருமைச்சந்திரன் என்ற நண்பர் என் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் சார். பிரமாதமாக நடந்து முடிஞ்சதுங்க. அங்கேருந்து வந்தோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான். சார், எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டான். கடைசியில் என்னாச்சு, அவருடைய நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஆள் சென்னையில் பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் 3rd ஃப்ளோரில் 303வது ரூமில் அட்மிட் ஆகிட்டார். ஹார்ட் பேஷண்ட்டுன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் அங்கேருந்து ஃபோன் அடித்தார், புலவர் நான் வர முடியாது, நீங்களும் அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அங்கேருந்து நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பரமுடித சோலையில் போய் ஆப்பிள் பழம் அந்த பழம் இந்த பழம்லாம் வாங்கி ஒரு பையன் நிறைய எடுத்துக்கின்னு 303வது ரூமில் என்ன டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பணுமோ என்னமோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தா கதவை லேசாக திறந்தது. பரவாயில்லை, எழுப்பணும் அவசியம் இல்லைன்னு உள்ள கதவை திறந்து அப்படி எள்ளி வெட்டி பார்த்தா பெட்டில் படுத்திருந்தவன் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக அந்த ஆள் எழுந்தான். எழுந்திருக்கும் போது நான் சொன்னேன், ஏன் பதற, எதுக்கு பதற்றப்படுற? இந்த பதற்றம் தான் உன் ஹார்ட்டுக்கு பிரச்சனைக்கு காரணம், பதற்றப்படாத படு. சார் இல்லை, எதையும் சொல்ல வேண்டாம், உன்ன டீட்டெயில் பூரா நண்பர் சொல்லிவிட்டார், அப்படியே படுன்ட்டேன். கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி அவனுக்கு 2 பீஸை போட்டு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சுன்னாரு அட்மிட் ஆகி. இப்போ பெயின்லாம் எப்படி இருக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான்னாரு. இப்போ என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க இல்லையா? அப்போ நீ யாருன்னு அந்த ஆளுக்கு துணையாக 2 நாள் நின்றுந்தேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதான்னு படுத்தேன்னா. இப்போ குறை யார்கிட்ட சார் இருக்குது? நம்மக்கிட்ட தாங்க. மகிழ்ச்சியுடையவன் யார் தெரியுமா? மகிழ்ச்சி இல்லாதவன் யார் தெரியுமா?
எவன் ஒருவன் இருப்பதை பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சியாளன், எவன் ஒருவன் இல்லாததையே பார்க்கிறானோ அவன் மகிழ்ச்சி அற்றவன். இதுதான் சின்ன மந்திரம். இது இருக்கிறத பார்ப்போம் சார், இருக்கிறத பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கை முழுவதும் நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்லை, எதையும் இல்லை, எதையுமே கொண்டு இல்லை. கவியரசர் கண்ணதான் சொன்னார், இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம்னா. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்னா, இதெல்லாமே வாழ்வினுடைய உண்மைகள். இதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும் சார். இன்றைக்கி பெண்கள்லாம் இன்னும் அபாரமான குழந்தைகள். இந்த பாருங்கள், 2 பெண்கள் சரிநிகர் சமமாக பாராளுமன்றத்தில் கூட 33% கேட்குறாங்க. எங்கள் நடுவர் 50% கொடுத்து கூட்டிருக்கிறார் பட்டிமன்றத்தில். இங்கே 2 ஆண்கள், அங்கே 2 பெண்கள். பெண்கள்னால் என்ன ஜீனிஸாக இருக்காங்க தெரியுமா, திறமையாக இருக்குதுங்க. அன்றைக்கி ஒருத்தன் மனோதாத்திர டாக்டர்கிட்ட போய் சொன்னான், டாக்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் என்ன பிரச்சனைன்னாரு, கட்டிலில் படுத்து ராத்திரி பூரா படுத்தா எவனோ கட்டிலுங்க படுத்துங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ஒவ்வொரு அரை மணி நேரமும் எழுந்து பார்க்குறேன், ஆனால் எவனுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா. உடனே டாக்டர் கணக்கு போட்டார். ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபாய் போட்டு 10 சிட்டிங் போட்டால் 20,000 கலெக்ஷன் ஆகிடும். ஒவ்வொரு சிட்டிங்கும் 1 மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடுக்கணுன்னாரு. எவ்வளோன்னா மொத்தம் 20,000 கணக்கு போட்டான். இதை விட நமக்கு நிரந்தரமாக தூக்கமே வராது. அவகிட்ட போய் சொன்னால், அதனால் என்ன பண்ணிட்டான், என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போனான் பாருங்கள். வரவே இல்லை. 1 மாதம் ஆச்சு. அந்த கோயில் பக்கமாக வந்தபோது அவனை போய் சந்திக்கிறாரு டாக்டர். என்னப்பா மறுநாளே வரேன்னு சொன்ன, வரவே இல்லைன்னு. இல்லைங்க, இப்போ அந்த மாதிரி கனவே வர்றதில்லை, பிரச்சனையே தீர்ந்து போச்சுன்னா. என் சம்சாரம் 100 ரூபாயில் முடிச்சுட்டா அப்படின்னா. என்னையா பண்ணாங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை, கட்டில் பிரித்து கிடச்சிட்டு 100 ரூபாய்க்கு பாய் வாங்கி வந்து கொடுத்தா, இப்போ பாயில் படுத்து கிடக்கிறேன், எவன் படுக்கிற மாதிரியும் ஃபீலிங்கே வரல, கனவே வரல அப்படின்னு. அந்த 100 ரூபாயில் முடிச்செடுத்து பாரு அந்த புள்ள. 20,000 எங்கே, 100 ரூபாய் எங்கே? அதனால்தான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தான்னா. அதனால்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கல்லூரி வாசல் கனவாகிவிடக்கூடாது என் பெண் குழந்தைகளுக்குன்னு தான் அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்தார். இப்போ நம்ம பையன்லாம் காலேஜுக்கு போகலாமா வேணாமா, நமக்கு முடியலையேன்னு அவன் வருத்தப்பட்டான். நீயும் வாடான்னு இப்போ அவனுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு பெருமிதத்தையும் சிறப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறான்னா, எந்த வகையிலாவது இந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற வரலாற்றை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே, பிள்ளைகளுடைய கல்விக்காகவே செலவு செய்கிற அரசாங்கத்தை நம்ம இப்போ பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், உங்கள் வீட்டு பிள்ளைகளும் புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கு வருவாய்த்துறையும் நம்முடைய பப்பாச்சி அண்ணன் முருகன் ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த பேச்சாளர்கள்லாம் தேர்வு செய்து கொடுப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் புது புது தலைப்புகளை கொடுத்து பேச வைக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அளவிலே புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வருகிற பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. புத்தகம் வாங்குகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க சார். ஒரு சொல்லில் குழந்தைகளை நம்ம ஜெயிக்கலாம் தெரியுமா? நீங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க சார். அன்னைக்கு அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பையனை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு அப்பா. சின்ன பையன் சார், சின்ன பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூட்டின்னு மெடிக்கல் ஷாப்புக்கு வராரு. மெடிக்கல் ஷாப்பில் கேட்குறாரு, எறும்பு மருந்து ஒரு பாக்கெட்டை கொடுங்கன்னாரு. அப்போ பையன் கேட்டான் சார் ஒரு கேள்வி, ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். சார் அந்த மருந்து வாங்கவே இல்லை சார். அந்த பிள்ளை எறும்பை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நான் அதை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தையிலே தந்தைக்கு உபதேசம் பண்ணான் சுவாமிநாதன்னா. இன்றைக்கி தந்தைக்கு உபதேசம் பண்ணுற பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். சின்ன குழந்தைகளை ரசிங்க சார். நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு. அப்போல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும் சார் பிள்ளைகள்லாம். அப்படி உள்ளே போனேன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனெல்லாம் பார்த்து கேட்பேன் நான், ஆயக்கலைகள் எத்தனைடான்னு ஒரு தடவை கேட்டேன். 64 சாருன்னா. சபாஷ், எப்படி சொன்னேன்ன? எங்கள் மிஸ்ஸு மேலே எழுதி வச்சுக்கிறாங்க சோத்துலன்னா. அந்தம்மா எழுதிக்குது ஆயக்கலைகள் 64. சபாஷ் சபாஷ் சபாஷ். 64 உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்லுவேன் சார். அடே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லுவியா? சூப்பர், சொல்கிறா பார்ப்போம். ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3ன்னா மிஸ்ஸு ஓடாந்தது. டேன்ஸ். நான் சொன்னேன், விடுமா குழந்தைய பேச விடு. 64 நம்பரையாவது வரிசையாக சொல்கிறானா பார்ப்போம்மா. ஏன்னா நாம் நினைக்கிற மாதிரி ஆன்சர் அவன் சொல்கிறத விட அவன் நினைக்கிற மாதிரி சொல்கிறதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? அந்த அழகை ரசிக்கணுமா? அந்த ரசனை தாமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு எங்கள் பாட்டன் மகாகவி பாரதி பாடி இருக்கிறாமா. அதனால் குழந்தை தாமா
நம்ம முதல் சொத்து. அவனிடத்தில் அப்படி சந்தோஷமாக பேசுவோம், சந்தோஷமாக பழகுவோம். அவனை மடியில் உட்கார வச்சுட்டு பேசுங்கய்யா. இன்னையில் நான் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து போனதனுடைய ஒரே நோக்கம், வீட்டில் நாளையிலிருந்து டிவியை நிறுத்துங்க, ரேடியோவை யாரும் கேட்குறதில்ல, ரேடியோவும் வேண்டாம், இருந்தாலும் அதையும் நிறுத்துங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் குடும்ப உறவுகளோடு உட்காந்து கலகலப்பாக பேசுவேன் சார். உண்மையிலே சொல்கிறேன், கலகலப்பாக பேசுங்க, கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சின்ன சின்ன சண்டை தான் வரட்டுமே சார். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெருன்னு 1330வது குறளில் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார். மௌனமாகவே இருப்பாங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். மௌனமாகவே இருப்பாங்க. சண்டை வரணும், சின்ன சின்ன சண்டை வரணும் சார். எந்த சண்டை எப்படி வந்ததுன்னு தெரியாது, அது எப்படி சமாதானம் ஆகும்னு தெரியாது. வரணும், சின்ன சின்ன சண்டைகள் வரணும், பேசணும், ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கூட பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் சார், அம்மா தாயே சோறு போடணுன்னா. அந்த அம்மா வெளியில் வந்தது. ஆள் பார்த்தா வாட்டு சாட்டமாக இருக்கிற, எங்கன்னா வேலை செஞ்சு பழைக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல சார். அம்மா பார்க்குறதுக்கு நீ கூட நயன்தாரா மாதிரி தாங்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன், இதை இருக்குதுங்கள உன் வீட்டில், இதுங்களுக்கெல்லாம் வச்சு கொட்டுறதுக்கு தான் நீ இங்கேயே இருக்கிற, வச்சு கொட்டியே இழைச்சிட்டே அம்மா. அந்த அம்மா கண்ணீர் விடுது. எனக்காக வருத்தப்படுற ஒரு தம்பி நீதாண்டா சார். பிச்சைக்காக வந்து தம்பி ஆயிட்டான். இருடா கண்ணுன்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட வச்சு, எப்பப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ, உனக்கு பசியாக இருக்குதோ, அப்பப்பெல்லாம் வாடா அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற அளவுக்கு அந்த மனமாற்றத்தை எது தந்தது சார்? அவன் அன்பான வார்த்தை தான் சார். அறிவு மூளையை சார்ந்தது, அன்பு இதயத்தை சார்ந்தது. இதயம் சார்ந்து பேசுமையா, இதயம் சார்ந்து பேசுவோம், இனிமைகளை உருவாக்குவோம். வாழ்நாள் முழுவதும் வசந்தமாக இருக்கும் சார். வசந்தமாக பேசாமல் போனதுனால தான் சார் பிரச்சனையே. ஒரு நாள் கரண்ட்டே நின்று போச்சு சார். நெட்டு ஒர்க் ஆகலை, லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை, செல்லு ஒர்க் ஆகலை. அந்த அம்மா சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரம்மாக்கிட்ட, அப்போ நீ என்ன தாண்டி பண்ண, எப்படி தான் பொழுது போச்சு? இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்துன்னு பேசியிருந்தேன், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாண்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா, பேசுறதுனால தானே அந்த புரிதல் வருது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? வகுப்பறையில் வாத்தியார் கேட்குற, நான் சொன்னேன்னு புரிஞ்சுதா? தெரியுறது வேற, புரியுறது வேற. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, புரியல. நம்ம நாடு புண்ணிய பூமியா, ஆன்மீக பூமியா, அறிவாளிகள் ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமியா, வாழ்வதற்கென்ற பிறந்த மண்ணியா அந்த மண்? இந்த மண்ணை நேசிப்போம். நம்ம தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மிக மனிதநேயம் நிறைந்த தமிழ்நாடு, கோயில்கள் நிறைந்த புனித பூமியா இந்த பூமி. இங்கே பிறந்ததுக்கு பெருமைப்படுமையா. எந்த நாட்டிலையா 60 கொண்டாடுறான், 70 கொண்டாடுறான், 80 கொண்டாடுறான், 100 கொண்டாடுறான்? நம்ம அதுவும் தென் பகுதியில் தான்யா 60ஆம் கல்யாணம் பண்ணுறான், 70 கல்யாணம் பண்ணுறதே வேலை இல்லையான்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் என்பது வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருநாள் என்று பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்திய மண்ணையா அந்த மண். 60 சஷ்டியப்த பூர்த்தியா. அது கூட நிறைய பேர் கேட்குறான், 60ல் பண்ணுறதா 61ல் பிறந்தான். 61 என்னைக்கு பிறக்குதா அன்றைக்கி தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? 61 திருப்பி போடு 16 வயதில் தான் மார்கண்டேயன் திருக்கடையூரில் வாழ்க்கையினுடைய நீட்சி பெற்றது. அதனால தான் திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணத்தை பண்ணுறான். நான் கூட 13 வருஷத்துக்கு முந்தைய அங்கே தான் பண்ணேன், திருக்கடையூரில். ஆஸ்திரேலியாவில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து தான் சார். அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதே ஒய்ஃபான்னு கேட்டான் சார். அதனால் நம்ம கலாச்சாரம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னாரியா. இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்வியல் உண்மைகளை கொண்ட வளமான நாடு. வாழ்வோம், வாழ்வதற்கென்றே நாம் பிறந்திருக்கிறோம். சந்தோஷமாக வாழ்வோம். இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இவன் உயர்ந்தவன், இது பெரியவன், அவன் பெரியவன், இவன் பணக்காரன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. எவன் ஒருவன் மனம் நிறைவாக இருக்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்றார். பணம் நிறைவதை விட மனம் நிறைந்து வாழ்வதற்கு சிரிப்புதான் உதவும். நன்றி. அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனை தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்திற்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை, இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்துக்கு நன்மை தருவதே அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி,
பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்திற்கு நன்மை தருவதை அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு முயுவ விளக்க உரை. அன்பு, அறிவு, ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல், அவா எல்லாமே ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனைத் தெளியலாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நிர்வாகத்தின் மேல் அன்பு, நிர்வாகத்திற்கு நன்மை தருவதை அறியும் அறிவு, அதற்கான செயல்களைச் செய்யும்போது உறுதி, பணியில் பொருள் வந்தால் அதன் மீது ஆசை இன்மை இந்த நான்கையும் உடையவனிடத்தே பதவி தருவதுதான் தெளிவு. கலைஞர் விளக்க உரை. அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகி